குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGO அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 30/5/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அருமையான குழந்தைகள், எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான வளங்களையும் பெற்று பெருவாழ் வரணும்னு வேண்டிக்கிறேன். இப்ப நான் பேச போறது என்னன்னா, ஒரு அருமையான வீடு பாதுகாப்பு. அது எதுக்குங்க தேவையா? வீடு பாதுகாக்காம இருந்தா என்ன ஆகும்? இதை பத்தி இப்ப நம்ம பேச போறோம். இது கிட்டு, இதெல்லாம் அவைலபிள் இந்த எனர்ஜி நர்ஸ்ல. நீங்க வீடு பாதுகாப்பு கிட்டு கொடுங்க அப்படின்னா அந்த கிட்டு கொடுப்பாங்க. நான் கிட்டு பத்தி தான் நான் பேசுறேன். ஒவ்வொரு கிட்லயும் என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத பத்தி நான் பேசிருக்கேன். புரிஞ்சிச்சா? என்னென்ன இருக்கும் இந்த கிட்ட கேட்டுட்டீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. அதை மறந்துடக்கூடாது. நான் பேசுறது எல்லாமே இப்ப கிட்டு 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 தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம், அப்படி ஏன் பாதுகாப்பு பண்ணணும்னா, அடிக்கடி வீட்டுல வியாதி வந்துகிட்டே இருக்கும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அனாவசியமான டெத்து வந்துடும். சூசைடல் டெத்து, ஆக்சிடென்டல் டெத்து. அடுத்தது என்னன்னா சண்டை, 24 hours சண்டை இருக்கும். அடுத்தது திடீர்னு ஒரு கணவன் மனைவி பிரிகிறது இல்லையா, அது மட்டும் லாஸ் வந்துடுறது, பிசினஸ் லாஸ். அப்புறம் எப்ப பார்த்தாலும் பார்ட்னருக்குள்ள சண்டை வந்துடுறது. அப்புறம் மேஜர் டிரான்சிஷன் எக்ஸெட்ரா. நம்மளால முடிவெடுக்க முடியாதபடிக்கு வீடை விற்க வேண்டிய நிலைமைகள், அந்த மாதிரிலாம் வர்றது எல்லாத்தையும் தடுக்கிறது எதுன்னா இப்ப நம்ம செய்ய போற வீட்டு பாதுகாப்புக்கு. வீடை சுத்தம் பண்றதுங்கிறது வேற, அது கோர்ஸாவே இருக்கு. நீங்க கத்துக்கலாம். இந்த கோர்ஸ் யாருமே கத்துக்காம இருக்காதீங்க, கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரேக்கி கத்துக்கோங்க ப்ளீஸ். ஓகே, அப்புறம் இதை கத்துக்கோங்க. ஏன்னா வீடு எப்படி பாதுகாக்க போறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை கிளீன் பண்ணிக்கிறதுக்கு அது சூப்பர் சூப்பர். அது எங்கள்கிட்ட தவிர வேற யாருக்கிட்டையும் நான் அடிச்சு சொல்வேன் இல்ல. எஜிப்சியன் கிராஸ் டெக்னிக் அஸ் வெல் அஸ் கிளென்சிங் டெக்னிக், பெஸ்ட் டெக்னிக். அது எல்லாரும் ரேக்கி படிச்ச பிள்ளைங்க எல்லாரும் கத்துக்கணும். இது அம்மா ஆர்டர் கூட வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுவோம். வீட்டு வாசல்ல ஷாமன்ஸ் ஆரா. இது ரூம்ஸ்ல இது ஒரு மொழி. கார்டியஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது இது வாசல மாட்டணும். இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா முதல்ல இதை கண்ணில் படும் மாட்டிருப்போம். அப்புறம் இந்த சாம்பிராணி தூபம் இதை போட்டீங்கன்னா அது வீட்டுல இருக்க நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடும். அடுத்தது இந்த ஐ எல்லாரும் தெரியுற மாதிரி வைக்கணும். இவள் ஐன்னு சொல்லுவாங்க. இது வச்சுட்டீங்கன்னா இது அந்த வீட்டை பாதுகாக்கும். அடுத்தது கட்டாயம் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்ததுக்கு ஹிமாலயன் ராக் சால்ட். இந்த லேம்பை மினிமம் 3 to 6 hours எரிய விடணும். அது பாட்டு எரிஞ்சுட்டே இருக்கும். நல்லது. புரிஞ்சுதா? காலையில 3 hours, ஈவினிங் 3 hours. அப்புறம் ஐயா ஃபால்ஸ் போட்ட ஒரு பிரமிடு. இதுல அகேட்டோம் இருக்குது, பிளாக் டூர்மலின் இருக்குது. பிளாக் டூர்மலினும் அகேட்டோ இருக்கிறது ஒண்ணு. அப்புறம் பிளாக் டூர்மலின் விளக்கு சனிக்கிழமை இதை ஏற்றி வைக்கணும். ஏற்றி வச்சா நிச்சயமா நெகட்டிவிட்டிலாம் போகும். அப்புறம் 4 கார்னர்ல இந்த ரெட் இதை வச்சு படுத்துக்கிறது. இது வரைக்கும் கழுத்துல என்ன பண்றீங்க, நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு பிளாக் ஆப்சிடியன் சொல்ற அது. அப்புறம் ட்ரிமலின் இதெல்லாம் நம்ம கழுத்திலே போட்டுக்கலாம். ஜாஸ்பரும் போட்டுக்கொள்ளலாம் நம்மளுடைய பாதுகாப்புக்கு. அதுக்கப்புறம் இது செலினைட் அண்ட் பிளாக் ட்ரிமலின் கலந்தது வாசல்ல தொங்க விடுங்க. கட்டாயம் இது எல்லாரும் தொங்க விடணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நம்ம ஜன்னல தொங்க விட்டீங்கன்னா எந்த ஸ்பிரிட்டும் வராது. ஜன்னல்கள்ல தொங்க விடுறதுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். அது இதெல்லாம் கிட்டு. இந்த கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க கிட்டா சொல்லுவாங்க. இன்னும் கலந்து ஒரு கிட் இருக்கு, இப்படி ஒரு கிட் இருக்கு, அப்படி ஒரு கிட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஐ அகேட் ஐ. இந்த ஐ நல்லா பாதுகாக்கும். நாங்க வாசல ஒட்டி வச்சிருப்போம். எல்லா கண்ணிலையும் படுற மாதிரி அது தள்ளியே வச்சிருவோம். இப்பதான் நான் கிட்டுடைய பொசிஷன்ஸ பேச போறேன். இப்ப ஒரு வீடு பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மள பெருசா கொண்டு போறதுக்கு கொஞ்சம் கிறிஸ்டல்ஸ் அதெல்லாம் பத்தி இப்ப நான் பேச போறேன். என்னதுன்னு பாக்கலாம். இப்ப அந்த மத்த எல்லா இதுவும் சொல்லிட்டு உங்களுக்கு நான் சோழப்பட்டு மட்டும் தான் சொல்ல போறேன். பிளாக் டூர்மலின் கிறிஸ்டல் என்ன செய்யும் அப்படின்னு பாக்கணும். ஒரு வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் பாசிட்டிவா கிரஷ் பண்ணும். இப்ப யாரோ இதான் பிளாக் டூர்மலின். இதை 4 கார்னர்ல வச்சிடணும். இல்ல பிளாக் டூர்மலின் 6 பீஸா வாங்கி ஒரு கிரிட்டா வச்சிடணும். 4 கார்னர்லயுமே கிரிட் வைக்கலாம், தப்பு இல்ல. இது சாமி ரூம்ல 4 கார்னர். இது நிறைய பேர் ரேக்கி சான்ஸ்க்கே தெரியாது. யூ கேன் மேக் இட் ஆஸ் பிளாக் டூர்மலின் கிரிட் கணுங்களா.
புரிஞ்சிச்சா? 4 கார்னர்லயே வச்சிடலாம். வாசல்ல 2, எங்க வீட்டுல வாசல்ல 2 பெருசா வச்சிருப்பேன் பிளாக் ட்ரிம்மணி. ஏன்னா யாருடைய கண்கள் பார்த்து சொல்லுவீங்கல்ல, கண் திருஷ்டி, அப்புறம் நெகட்டிவ் எனர்ஜிஸ், அதுக்கப்புறம் செய்வன எதுவுமே நம்மளை பாதிக்காத இப்படி பாத்துக்கிற ஒரே ஒரு ஸ்டோன் என்னன்னா பிளாக் ஆப்சிடியன் பிளாக் வந்து இந்த ட்ரிம்மலின் சூப்பர். இது குச்சி குச்சியா அதை வந்துக்குது பாத்தீங்கன்னா அழகா இருக்கும் பிளாக் ட்ரிம்மலி. சில இதுல அப்படியே அதுல வந்து சில்வரியா இருக்கும், அதுல வந்து மைக்கா இருக்கும், அழகா மின்னும் அந்த இது பிளாக் ட்ரிம்மலி. அது மட்டும் இல்ல, இது என்ன பண்ணுனா நிச்சயம் எல்லா வீட்டுக்கு மேலே எலக்ட்ரிக் கம்பம் இருக்குல்ல, எலக்ட்ரிக் கம்பம் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரிக் கம்பத்துல இருந்து வர்ற எலக்ட்ரிக் சார்ஜஸ் இருக்குல்ல, அது நம்மளை பாதிக்க கூடாது. இது யாரும் நினைக்கிறது இல்ல. அதுக்கு இந்த பிளாக் ட்ரிம்மலின் புரிஞ்சிச்சா வாசல்ல வச்சிடறீங்க. அப்புறம் அன்வான்டட் பீப்புளா வரத்தா செய்வாங்க, எல்லாரும் உங்களை வாழ்த்துறதுக்குன்னே வரமாட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்து வர நெகட்டிவ் எனர்ஜியை சரி பண்றதுக்கு இந்த மெயின் கார்னர்ஸ்ல வச்சாலே போறோம். போட்ட வாசல் நம்ம வீடு இப்ப தனி வீடு இருக்கவங்க 4 பக்கமும் இந்த பிளாக் ட்ரிம்மலின் வச்சிடலாம். கார்டன்லாம் இருந்துச்சுன்னா பிளாக் ட்ரிம்மலின் அழகாரமா அதை அப்படி வச்சு 4 மூலையிலேயே வீட்டுல வச்சு விட்டுறணும். புரிஞ்சிச்சா? அது அவுட்டர்லயே வெளியிலேயே நான் சொல்றேன். எந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் அதை கிரஷ் பண்ணி அனுப்பக்கூட ஒரு ஸ்டோன் என்ன அது இதுதான். நம்ம இந்த பிளாக் ட்ரிம்மலினை வாங்கி மாலையாவோ ஏதோ நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வராம அருமையான தியானம், அருமையான லைஃப் எங்க அப்பப்ப போட்டுக்கணும். ஒன்னொன்னா மாத்தி போட்டுக்கணும். மாலையில வச்சுக்கணும், இல்ல பிளாக் ட்ரிம்மலின் வந்து பிரேஸ்லெட் வச்சுக்கணும், பிளாக் ட்ரிம்மலின் ஸ்டோனை கையில வச்சுக்கலாம். பிளாக் ட்ரிம்மலின் இவ்வளவு பெருசா இருந்தாலும் சின்னதாவே கிடைக்குது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ விஷயத்துல பிளாக் ட்ரிம்மலின் மாதிரி உனக்கு கிடையவே கிடையாது. கார்ல ஒரு பிளாக் ட்ரிம்மலின் வச்சுக்கலாம், சூப்பர். கார் ஆக்சிடென்ட் ஆகாம பாத்துக்கிறோம். புரிஞ்சிச்சா? அது மட்டும் இல்ல, கம்ப்யூட்டர்ல பக்கத்துல வச்சுக்கலாம். எந்த எலக்ட்ரிக் பக்கத்துலயும் பிளாக் ட்ரிம்மலின். அதேதான் பிளாக் ஆப்சிடியனும் பண்ணுங்கிற மறந்துடக்கூடாது. பிளாக் ஆப்சிடியன் வந்து இந்த அடுத்தது பிளாக் ஆப்சிடியனும் அதே மாதிரி வேலை செய்யும். பிளாக் ஆப்சிடியனும் பிளாக் ட்ரிம்மலினுக்கு ஒரே ஒரு டைப் தான். பிளாக் ட்ரிம்மலின் வந்து மலைகள் இருந்து வச்சிருக்காங்க. ஆப்சிடியன் வந்து அப்படி இல்ல, வளர்க்கணும். எரிஞ்சு வருது இல்லையா, மலை எரியுது இல்லையா, அந்த எரி குழம்புல இருந்து கிடைக்கிறது தான் பிளாக் ஆப்சிடியன் சொல்றது. இந்த ஆப்சிடியன் என்னன்னா வல்கானிக் லாவால இருந்து கிடைக்கிறதுனால நம்மள ரொம்ப நிதானமா இருக்க வைக்கிறது ஒரு ஸ்டோன் வந்து என்னன்னா அது பிளாக் ஆப்சிடியன். அது மட்டும் இல்ல, நம்மள வந்து எந்த விதமான இதுல இருந்து பாதுகாக்கும். நம்மள இது ஒரு பெரிய நமக்கு ஒரு ஷீல்டே போட்டு விட்டுரும். இது நம்ம வந்து இப்ப நான் இந்த வச்சிருக்கேன் பிளாக் ஆப்சிடியன் டாலர், இது நம்ம போட்டுக்கிட்டோம்னா நம்மள வந்து எந்த விதமான இதுல இருந்து பாதுகாக்கும். நமக்கு யார் முன்னாடி போய் நீங்க பேசலாம். ஏன்னா அதனால நான் ஸ்டைலா அதை பண்ண சொல்லி வாங்கியிருக்கோம். இதை வந்து எல்லா குழந்தைகளும் போட்டுக்கலாம். காலேஜ் போற பொண்ணுங்க, வேலைக்கு போறவங்க எல்லாரும் இதை போட்டுக்கலாம். புரிஞ்சிச்சா? அது மட்டும் அல்ல, பிளாக் சாப்ளின் வந்து யாருமே நமக்கு வந்து அனாவசியமா நம்மளை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அனாவசியமா நம்மளை வந்து வீணான மென்டல் டார்ச்சர் கொடுக்க முடியாது. லக்கு, நமக்கு லக்கு வேணும். பிளாக் ஆப்சிடியன் லக்கு கொடுக்கும். நம்மளுடைய எந்த வேலை செய்யணுமோ அது லக்கு கொடுக்கும். இதை ஃப்ரண்ட் டோர்ல ஒட்டி விட்டுடலாம். பிளாக் ஆப்சிடியன் லக்குக்காக ஒன்னு பிளாக் ஆப்சிடியன் வைங்க, இல்ல பிளாக் ட்ரிம்மலின் வைங்க. பிளாக் ஆப்சிடியன் வச்சீங்கன்னா ரொம்பவே பவர். புரிஞ்சிச்சா? ஏன்னா அது லாவால இருந்து வருது இல்லையா, அதனால ரொம்ப பவர். கிச்சன்ல கட்டாயமா ஒரு ஆப்சிடியன் வைங்க. பிளாக் ஆப்சிடியன் கிச்சன்ல வச்சீங்கன்னா அநியாயமா சாப்பிட்டு குண்டாக மாட்டீங்க. அதனால கட்டாய கிச்சன்லயும் அதை வைங்க. இத பத்தி பேசிக்கிட்டே இருந்தா அம்மா நிறைய பேசுவேன். அடுத்தது வந்து என்ன ஸ்டோனு? ஹெமடைட். இது ஹெமடைட். இதெல்லாம் வீடு பாதுகாப்புக்குரிய ஸ்டோனு. இது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்டோனுப்பா ஹெமடைட். நல்லா இருக்கும், நம்ம இரும்பு மாதிரி இருக்கிறது. இது வந்து நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ள வராம பாத்துக்கிறோம். நம்மளுடைய ரூட் சக்கராக்கு, நம்மளோட கவர்மெண்ட் நம்ம பேச்சை கண்ட்ரோல் பண்ணிடும். பேசாது, ஜாக்கிரதை. ஏன்னா இது சனிக்கு உண்டான ஒரு ஸ்டோனு. நம்ம சனிதசக்காரங்க எல்லாம் இந்த ஹெமடைட்டை வச்சுக்கோங்க. ஹெமடைட்ல வந்து அருமையா டாலர்ஸ் இருக்கு, அருமையா வந்து ஹெமடைட் பிரேஸ்லெட்ஸ் இருக்கு. இந்த ஸ்டோன் இதை கூட வச்சு உள்ள போட்டுட்டீங்கன்னா போதும். சனிதசக்காரங்க எல்லாம் கட்டாயமா இதை வச்சுக்கோங்க. ஏன்னா இது 9 வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய ஒண்ணு. நம்மளுடைய மெமரியை கூட்டுறதுக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த ஹெமடைட் யூஸ் ஆகும். நம்ம மெமரி போடுற வயசானவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹெமடைட்டை கொடுத்துருங்க, வாங்கி கையில போட்டு விட்டுருங்க, ரொம்ப நல்லது. நம்மளுடைய டாப் பேட்டர்ன்ஸ் கரெக்டா ஆகுது. இந்த மாதிரி சோர்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் கண்ணுங்களா. இப்ப ஹெமடைட்டோட என்ன, சளியில இருந்து காப்பாற்ற, மெமரி இம்ப்ரூவ் பண்றதுக்கெல்லாம் ஹெமடைட். அது மட்டும் இல்ல, அனிமியாவை வந்து கரெக்ஷன் பண்ணும். நம்ம உடம்புல நிறைய வந்து நமக்கு வந்து ரத்த சோகை எல்லாம் வராம நம்மளுடைய மெட்டபாலிசத்தை சரி பண்ணி நம்மள பவர்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு ஹெமடைட். ஏன்னா நாங்க எல்லா சோர்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா. இப்ப என்னுடைய வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாங்க சோர்ஸ், அப்பா இவ்வளவா அப்படி அசந்து போயிட்டாங்க. ஏன்னா வாழ்க்கையில நான் வாங்கின 2 விஷயம் தான். ஒன்னு புஸ்தகங்கள், இன்னொன்னு சோன்ஸ். இப்ப உங்க கூட வந்ததுக்கு அப்புறம் சாரீஸ். இந்த 3 தவிர நான் எதையும் கண்டறியேன். எனக்கு தங்கம்லாம் வாங்க தெரியாது, வாங்கினதும் கிடையாது. அப்படியே வாங்கினாலும் என் கூட ஒர்க் பண்ற பிள்ளைகளுக்கு தான் வாங்கியிருக்கேன். புரிஞ்சிச்சா?
ஸோ ஹெமடைட்டிஸ். அப்ப பிளாக் டூர்மலின் சொல்லிட்டேன், ஹெமடைட் சொல்லிட்டேன். உங்களுக்கு அடுத்து என்னன்னா அருமையான ஸ்டோன் ஜாஸ்பர். ஜாஸ்பர், இந்த ஜாஸ்பர் என்ன பண்ணோம்னா கிரவுண்டிங், அல்டிமேட் கிரவுண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்லிருக்கேன், உங்க காலு கீழே 5 அடி கீழே ஒரு சக்கரா இருக்குது, எர்த் சால்ட். அது கூட நம்ம கரெக்டா இருப்பா நம்ம நல்லா இருப்போம்னு அர்த்தம். நம்ம என்ன கரெக்டே ஆகுது இல்ல கண்ணுங்களா, புரிஞ்சுக்கோங்க. அதுதான் ரேக்கியை படிங்க, ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணுங்க. சோல் ஸ்டார் எர்த் ஸ்டார் கனெக்ஷன் பண்றதுக்கு ஒரே ரேக்கி மீடியா. புரிஞ்சிச்சா? நான் அத்தை படிச்சேன், இத்த படிச்சேன், இப்படிப்பட்ட அதிகாரி அப்படிப்பட்ட அதெல்லாம் வேற. புரிஞ்சிச்சா? இது வேற. இது ரூட் ஆஃப் த ஹியூமன் எனர்ஜியை பத்தி படிக்கிறது தான். புரிஞ்சுதா? அதை ஒழுங்கா சொல்லித்தரவங்களும் கத்துக்கிட்டு ஒழுங்கா பண்றவங்களும் இருந்தாங்கன்னா இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கிற உலகம். அது அடுத்த பிரச்சனை. அடுத்ததுக்கு வருவோம். நமக்கு ஸ்டாமினா கொடுக்கறதுக்கு, சக்தி தைரியம் கொடுக்கறதுக்கு ஜாஸ்பர். அது மட்டும் இல்ல, நம்மள அன்பா வச்சுக்கிறதுக்கு, அன்பை காட்டுறதுக்கு, நம்ம அன்பை வெளியேற்படுறதுக்கு, நமக்கு அன்பு கிடைக்கிறதுக்கு ஜாஸ்பர். அது ஜாஸ்பர்ல பிரேஸ்லெட் இருக்கு, மாலை இருக்குது, பிரேஸ்லெட் இருக்குது, பிரமிடு இருக்குது, எல்லாமே இருக்கு அதுல. அது மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பிளாக் ஆக்சிஜன் மாலையை போட்டுறீங்க, இந்த கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டீங்கன்னா மக்களே அழகு மட்டும் இல்ல, அவ்வளவு சந்தோஷம் வரும். ஆச்சா? அடுத்தது இந்த ஸ்டோன் மெஜிஷியன் ஸ்டோன் சொல்லுவாங்க. மேஜிக்லாம் அந்த காலத்துல பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், ஸ்கைப்ஸ், அவங்க பெரிய பெரிய ஆளுகள்லாம் இதை வச்சுதான் பெரிய ஆளா ஆயிருக்காங்க. சண்டைக்கு போறதுக்கு அந்த காலத்துல ஜாஸ்பர் இல்லாம போனது இல்லையா? இது பிளட் கனெக்ஷன், பேட்டில் ஃபீல்ட் எல்லாம் பிளட் கனெக்ஷன் நமக்கு தேவையானதுல இது ப்ரொடெக்ஷனா இந்த ஸ்டோன் இருந்திருக்கு. இன்னும் நிறைய சொல்லலாம். அது ஒரு காலகட்டத்துல தனியா நான் பேசுவேன். அதாவது என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்ல வரும், அதுல நீங்க கேட்டுக்கோங்க ஒவ்வொரு ஸ்டோனை பத்தியும். இப்ப இந்த கிட்டோட வேற என்ன வரும் அப்படின்னா ஒரு ப்ரொடெக்ஷன் சீலு. அதுக்கு பேர் மேலா அப்படின்னு பேரு. இது வந்துடும். இதெல்லாம் நீங்க வரைய முடியாது ஏற்கனவே, ஏன்னா ஸ்டிச்சில் வரைய முடியாது நீங்க. அதுக்கு ஒரு இப்படித்தான் அப்படின்னு ஒரு வகை இருக்குது. அது இப்படி பிரஷ்ஷை வச்சு இப்படிதான் வரையணும்னு. அதனால இதெல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு எனர்ஜி நஷ்டம் இருக்கும், நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு பேரு, அதுக்கு என்னங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் மேலா. அதோடைய இது. அப்ப இதுக்கு என்ன இருக்குது, ப்ரொடெக்ஷன் மந்த்ரா இருக்கு. அப்புறம் அது மேலாஹே, மேலாஹே அப்படிங்கிற மந்த்ரா இருக்கு. இதுல என்ன பண்ணும், இப்போ கோ ப்ரொடெக்ஷனுக்குன்னே நமக்கு என்ன பாஸ்ஃப்ளவர் வச்சுக்கலாம். அதாவது அந்த குவாலிட்டியை தெரிஞ்சு பாஸ்ஃப்ளவர். அது என்ன வால்நட், செரட்டோ, விமிலர், ஸ்வீட் செஸ்ட், இதெல்லாம் காம்பினேட் பண்ணி அவங்களே பாட்டில் வச்சிருக்காங்க. அதை 4 பிள்ளை எடுத்து நீங்க என்ன பண்ணிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எடுத்து அடிச்சு விட்டுறணும் வீட்டுல. அவ்வளவுதான். ஸ்ப்ரே பண்ணிடணும். ஸ்ப்ரே வாங்கி ஸ்ப்ரே பண்ணிடுறீங்க. ஒரு ப்ரொடெக்ஷன் சுவிட்ச் வேர்டு கூட இருக்கு, அது அவங்க அதையும் கொடுப்பாங்க. ஃபாஸ்ட் செக்யூரிட்டி, அப்சல்யூட் ப்ரொடெக்ஷன், எட்டர்னல் லைட். அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை சொல்லிக்கோங்க. அவ்வளவுதான். ஏஞ்சல் நேம், வெரி குட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆஸ்டல் ஜா, ஆஸ்டல் ஜாங்கிற இந்த ஏஞ்சல் வீட்டை பாத்துக்கிற ஏஞ்சல். அதுக்கு உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் வேணும்னா அந்த ஏஞ்சல் கொடுப்பாங்க. நீங்க ஆஸ்டல் ஜான் அவளை கூப்பிட்டுக்கணும். உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் அனுப்புவாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர், உங்களுடைய எவ்வளவு உங்களுடைய கேப்பப்பட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளவு கிலோ கொடுங்க, அவ்வளவு கிலோ கொடுக்குங்க. உங்களுக்கு அழகா செட் பண்ணி உங்க வீட்டு ப்ரொடெக்ஷனுக்குன்னு கொடுத்துருவாங்க. புரிஞ்சாக்கன்னா இது அதாவது இது வந்துருவாங்க. இந்த ஆஸ்டல் ஏஞ்சலுடைய இந்த இதெல்லாம் அந்த செட்லயே வந்துடும். நீங்க எதுவுமே பண்ணிக்க வேண்டாம். இது எல்லாம் இருக்கிறது தான் உங்களுடைய ஹோம் ப்ரொடெக்ஷன் கிட். ஹோம் ப்ரொடெக்ஷன் கிட்டுங்கிறது அருமையான வீட்டு பாதுகாப்பு கிட்டு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அதை நீங்க யூஸ் பண்ணி நல்லா இருக்கும்னு அம்மா வேண்டிக்கிறேன். ஓகே கண்ணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் நைட் கண்ணுங்களா. பை செல்லுங்களே.